அதுதான் பிரியமானவர்களே, இன்னைக்கு பேசும்போது என்னை பர்சனலாக பலப்படுத்தின வார்த்தை நான் ஒரு விஷயம் கூட சொல்றேன். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அதே போலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான். நாளை அறிந்துதான் பேசிட்டு இருக்கிறான். அவன் தேடுவான். அதனால நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் அங்க இருண்டார். அடுத்த வசனம் 15வது வசனம் 16. அப்பொழுது தான் சாஸ்திரிகளால், பேதுரு சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்படல, கர்த்தரால் வஞ்சிக்கப்பட்டான். அவன் என்ன செய்கிறான்? திட்டமாய் விசாரித்து, சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்துன்னா, இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு புறப்பட்ட காலம் ஏறக்குறை எத்தனை வருடம் இருக்கும்? 2 வருடம். இயேசு பிறந்த அன்னைக்கு வரல அவங்க. அதனாலதான் காலத்தை பிறந்த அன்னைக்கு வந்தது யார் தெரியுமா? மேய்ப்பர்கள். சாஸ்திரிகள் ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து புறப்பட்டு வராங்க. அந்த நட்சத்திரத்தை கண்டு 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 அதான் அந்த காலத்தை விசாரிக்கிறான். திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே பெத்லகேமிலும் அதன் எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் அப்படின்னு இருக்கு. அதன் அர்த்தம் என்னன்னா, இவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா இயேசு பிறந்து 2 வயசு 2 வருஷமா. அதனாலதான் இவங்க சாஸ்திரிகள் இயேசுவை எங்க வந்து பார்த்தாங்க தெரியுமா? வீட்டில் வந்து பார்த்தாங்க. மெய்ப்பர்கள் எங்க வந்து பார்த்தாங்க தெரியுமா? முன்னணையில் வந்து பார்த்தாங்க. நம்ம கிறிஸ்மஸ்ல டைம் வந்து ரொம்ப பெயரும் சொல்லிட்டு ஒரே சீனா எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு. அவன் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அவன் திட்டம் போட்டு செய்யறதுக்கு முன்னாடி திட்டத்துக்கு உட்பட்டவர் சேஃபாரார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 15 ஏரோதின் மரண பரியந்தம், 19 ஏரோது இறந்த பின்பு. அதன் அர்த்தம் என்ன? திட்டத்துக்குட்பட்டவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னையும் உங்களையும் கர்த்தர் இன்னும் ஜீவனோடு வைத்திருப்பது நோக்கம் உண்டு. 19 ஏரோது இறந்த பின்பு. அதன் அர்த்தம் என்ன? திட்டத்துக்குட்பட்டவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னையும் உங்களையும் கர்த்தர் இன்னும் ஜீவனோடு வைத்திருப்பது நோக்கம் உண்டுதான். நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. திட்டத்துக்குட்பட்டு இருக்கிறோம். டெய்லி நினைக்கணும், ஆண்டவரே டெய்லி உங்க ஜெபத்துல பர்சனல் வேலைப்பா உங்க சித்தம் போல நடத்து. ஃபாதர் அழகா பாடியிருக்காங்கல்ல, என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எல்லாமே என் உட்காருதல், என் எழுந்திருத்தல். சித்தத்தை விட்டு விலகினா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாமை விட்டு லோத்து வெளியே போயிட்டான். சித்தத்தை விட்டு விலகினா சோதோமின் பிடியில் அகப்பட்டுட்டான். டெய்லி வாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். ஆபிரகாமோ சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். திட்டத்துக்கு உட்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். திட்டத்துக்கு விலகினவன் சத்ருவால் வாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். இந்த திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அவருடைய ஆலோசனை செவிசாய்த்து கேட்கணும். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகைகள் அதிகம். டெய்லி அப்பா என்னப்பா செய்யணும், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். என்னப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும். ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு காரியத்தை 2 காரியம் சொல்ல, திட்டத்துக்கு உட்படணும், உங்களுடைய ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்கணும். ஆண்டவரே, சத்துருவின் எதிரான திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதா. எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா அப்படியே ஆமென். உங்க ஆசைதான் எனது ஆசை,
உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பந்தான் எனது விருப்பமையா. உங்க ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்க. என்னப்பா ஏசப்பா அன்பு சகோதரா சகோதரி, நிறைய திட்டங்களை சாத்தான் போடுறோம். யோசேப்புக்கு எதிரான திட்டம் எப்ப போடுறான் தெரியுமா? யோசேப்பு வளர்ந்ததும். பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மைக்கான காரியம் நெருங்குதுனாலே சத்துரு அதை குலைக்கணும், அதை இல்லாம ஆக்கணும். அப்படியே உங்க வலது கையை உயர்த்தி இடது கை இருதயத்தில், ஆண்டவர் என் வாழ்க்கையில சத்துரு போட்ட எந்த திட்டமும் நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா அவங்களுடைய நாமம் தூஷிக்கப்படுமே. சத்துரு குழம்பிடணும். என்ன இது, நம்ம என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது. அவன் இதோட அழிஞ்சிருவான்னு நினைச்சோம், அவன் அழிய மாட்டேங்கிறானு. இதுல இருந்து அவன் எழும்ப மாட்டான்னு நினைச்சோம், எழும்பிட்டானு. இப்படி சத்துருக்களுக்கு ஒரு குழப்பம் உண்டாவதா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைங்க மேல சத்துருவின் திட்டம் நடக்கவே கூடாது. உங்க திட்டம் நிறைவேற்றுங்கப்பா. நிறைவேறட்டும், 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 நிறைவேறட்டும். எல்லாரும் 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 ஒரு சில நிமிடங்கள் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாது. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாது. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாதுப்பா. சத்துரு சொல்லக்கூடாதுப்பா. சத்துரு சொல்லக்கூடாதுப்பா. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாதுப்பா. இயேசுவே, எதிரான ஆயுதங்கள் வாய்க்காம போகட்டும். எதிரான திட்டங்கள் அவமாய் போகட்டும். எதிரான காரியங்கள் இல்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். உடரபலமரப சந்தரபலமரப உடரபலமரபலம. கொஞ்சம் அந்நிய பாஷையில, கொஞ்சம் அந்நிய பாஷையில ஆவியில் நிறைந்து சத்துருவின் எதிரான திட்டங்கள், எதிரான ஆயுதங்கள், உடா கரபா சந்தரபா லகதரபா உடரபலமரபா சேரபா ஒரு வக்கமரபா சேமம் ராத்தனமம் ரோக்கலபா தேரமா சேரபலபா துடரபா உடரபா சேலபரபா துடரபா. விடாதீங்க, விடாதீங்க. சத்ருவின் திட்டம் அவமாகிறது. சத்ருவின் திட்டம் அவமாகிறது. சத்ருவின் திட்டம் அவமாகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஷகபல பகரப ஷதரபகர ரெமம்ரோ லமம்ரோ ஷெரே பாபா ஷெரே மம்ரோ லபகரோ. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், வல்லமையுள்ள நாமத்தில், இயேசுவின் ரத்தம் 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 ஜெயம். எதிரியின் பாளையத்தில் கர்த்தருடைய தூதன் இறங்கி உலாவுகிறான். எதிரியின் பாளையத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும் வாய்க்காத போவதாக கர்த்தர் தம்முடைய தூதர்களில் ஒருவனை அனுப்பி சத்ருவின் பாளையத்தில் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில்
ஹல்லேலூயா. சித்தத்துக்கு பிரியமான அன்பு சகோதரா சகோதரி, ஆவியானவர் சில காரியங்கள்ல உன்னோடு போராடி கொண்டிருக்கிறாரா? நீ இன்னும் இடம் கொடுக்காம தள்ளிட்டு போறியா? இந்த நேரத்தில் நீ ஒப்புக்கொடு. இந்த வார்த்தையை சொல்லும்படி ஆவியானவர் ஏவுகிறார். கொஞ்ச நாளா வாங்கிட்ட சில காரியத்துல போராடிட்டு இருக்கிறார், ஆவியில போராடிட்டு இருக்கிறார். நீ அதுக்கு இடம் கொடுக்காம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிற. நீ விலகி போனா நல்லா இருப்பேன்னு நினைக்கிற. இல்ல, யோனா விலகி போனா நடந்தது தெரியும்ல. உன்னோடு போராடி கொண்டிருக்கிறான். ஆவியில யாருக்கு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளா போராடிட்டு இருக்கிறார். ஆவியானவருடைய இது தெரியும்ல, அவர் எப்பவும் போராட மாட்டார், சொல்லிட்டு அப்படி விட்டுருவார். ஆண்டவர் இடைப்படுறாரா? சில காரியத்தில் உங்ககிட்ட போராடுறாரா? இதை செய் மகளே, இதை செய் மகனே, இதை செய்யாதே. ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் இப்படி நீங்க நெருக்குறீங்கன்னா, உன்னை விழுங்குறதுக்கு நாம இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமாங்க? சத்துருவுக்கு வெட்கத்தை கொடுத்தணும், உங்களை கிரீடம் தரிப்பிக்கணும். சமகல ரபதர ரிபலபதரோ சரமல கடர பாபா சோரமல பதரா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சித்தத்துக்குள்ள வாங்க. தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தத்துக்குள்ள சபையை கொண்டு வாங்க. ஒவ்வொருவரை கொண்டு வாங்க. நாங்க திட்டத்துக்குள்ள இருக்கணும். அந்த மேகத்துக்கு கீழே இருக்கணும். அந்த மேகத்துக்கு கீழே இருக்கணும். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவர் போராடும் போது கொடுத்துடணும். அப்பதான் கண்கள் விருட்சங்களை பார்க்கும். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு 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 லிமிட்டுக்கு மேல நம்ம சரண்டர் பண்ண தயங்குறோம். ஏன்னா நம்ம நிறைய பிளானை வச்சுட்டு இருக்கிறோம். சத்துரு போடுற பிளான்லயும் ரொம்ப மோசமான பிளான் நாம போடுற பிளான். இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதே நாம போட்ட பிளான்னால தானே. அது அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது செய்யணும், இன்னைக்கு இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். காட்ஸ் பிளான். நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்லவா? நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்லவா? நீ என் நாமம் தரிக்கப்பட்டவன் அல்லவா? தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். Thank you, Holy Spirit. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கு உண்மையாய் அர்ப்பணிப்போடு. தேவ சத்தம் என்னுள்ளம். ஆமென். தேவ சித்தம். அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி படைக்கின்றே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்ற. பொன்னை போல புடமிட்டாலும் ஆமென்.
சோதித்திடா தாங்கிட அர்ப்பணிப்போடு என் வாழ்க்கையில தேவ சித்தம் தவிர வேற ஒண்ணுமே நடக்க கூடாதுப்பா. சொல்லுங்க ஒரு ஜெபமாக, அர்ப்பணிப்பின் பாடலாக. தேவ சித்தம் தேவ சத்தம் முட்களுக்குள் மலர்கின்றதோ, முட்களுக்குள் மலர்கின்றதோ, மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. சலவா கதடர பலபதுரா சந்தர பலபதுடர மம்ரோ. ஆமென். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். நீ சித்தத்துக்குள்ள வந்துட்டேன்னா அவரை போல மாட்டிடுவார் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையை சகிப்பவனே, சோதனையை ஓ சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஹல்லேலூயா. ஆமென். ஜீவ கிரீடம் பெற்றிடுவார், ஜோதியாய் பிரகாசிப்பார். தேவ திட்டத்துக்கு ஒண்ணு விட்டு கொடு. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, ஆவியானவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முன்னறிந்தே ஆமென் முன்னின்று நலமுடன் நடத்துவார். Glory. ஆமென். சகலமும் சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சாட்சியம். ரெண்டு கைகளை உயர்த்தி தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவே. அப்பா, இவன் வாழ்க்கையில நான் நினைச்சதை செஞ்சுட்டேன்னு சத்துரு சொல்லிடவே கூடாது. நீர் நினைத்தது எதுவோ அது ஒன்றே என் வாழ்க்கையில நடக்கணும், எங்க வாழ்க்கையில நடக்கணும், எங்க தலைமுறைங்க வாழ்க்கையில நடக்கணும். சோரபல கதடரம சதரபல மரபதுடரோ. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினால் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட். ஆமென். எங்க மேல நீங்க வைத்திருக்கிற திட்டம் பெரியது. எனவே சத்ரு அதற்கு எதிராய் திட்டம் வைத்து எங்களை வீழ்த்த நினைக்க பார்க்கிறான். ஆனால் நீர் இந்த நாளிலே பேசினீர், அந்த ஆலோசனை நிலைக்காது, அதன்படி சம்பவிக்காது. எதிரியின் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஒருத்தங்க லைஃப்ல கூட சத்துரு நான் நினைச்சது இவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு சொல்லவே கூடாதுப்பா. கர்த்தர் நினைத்ததுதான் இவங்க வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லணும். ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க ஆலோசனைக்கு செவி சாய்க்க, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து
அது அப்படியே உட்கொண்டு நடக்க கிருபை செய்யும். ஜெயமாய் நீரே முன்னின்று எங்களை நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.